அந்த இது யூஸ் பண்ணுறது தான் எடுங்க. என்னடா? ஓகேடா. ஆமாடி, அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாப்பா. அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. அது வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணுங்க. க்ரோமில் போயிட்டு நிறைய செட்டிங் இருக்கு. அப்படியா? ஓ சரி 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 சரி. அது என்னன்னு பாரு. பார்த்தோம்னா அதையும் போட்டு விடுவோம். ஏன்னா உங்களுக்கு வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு 10 பேர் ஓகே ஓகேடா. அதுக்கும் ஹேஷ்டேக்ஸ் மாதிரிலாம் கொடுக்குமா? அது சும்மா ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் வீடியோ எதுக்கு நம்ம மேக்கப் டுட்டோரியல் ஓகே. அதுதான் என்ன இன்ஸ்டாவில் போடுறதுல இதில் கொஞ்சம் போட்டுருவோம். காசு வருமா? நம்ம லட்சக்கணக்கில் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு 10 வியூஸ் வரும்க்கா. இதே நம்ம வருஷக்கணக்கில் யூஸ் போடும்போது வியூஸும் அதிகமாகும், நம்மளுக்கு வியூஸும் அதிகமாகும். மணி இன்கம் வரும். அதான் அந்த ரீச் இருந்துகிட்டே இருக்கணும்ல. ரீச் கம்மியாச்சுன்னா அமௌண்ட் வர்றது ஸ்டாப் ஆகிடும் தானே? அப்படி இல்லை. 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. வீடியோவே போடுறது இல்லை. ஆனால் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணுறான். என்னடி சொல்றீங்க? ஆமாக்கா, வாழ்றாங்கக்கா. அவங்க 1 லட்சம் டாலர்ல தான் வருமா? எப்படி நம்ம இது கரன்சியா மாத்துறது? நம்ம கரன்சி எடுத்துக்கலாம். டாலர் டு ரூபி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டாலர்னா எவ்வளோ? ஒரு டாலர் 70 ரூபா, 80 ரூபா, 82 ரூபா. 82 ரூபான்னா 10 டாலர் 820. 100 டாலர் அப்படின்னா 8200. போதுமே. போதும். 10,000 வந்துச்சுனாவே அது சம்பள காசு தானே. 10,000 வருது இல்ல? எப்படி சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நோண்டுறது தான். இப்ப நம்ம எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது நோண்டுறோம்ல. எத்தனை பேர் வீடியோஸ் போடுறாங்க, யூடியூப் இன்கம் வந்துட்டு அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம நோண்டணும்ல. வாரத்துல ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஸ்ட் இது மாதிரி இல்ல. இன்ஸ்டாகிராம்ல வந்து மார்க்கெட்டிங் தான். ஃபாலோவர்ஸ் அதிகமாகும், ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேலைக்கு வந்து காசு கொடுக்காம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்குவேன். காசு கொடுத்து அதில் நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் இருக்காங்களக்கா, நம்ம ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நானே பிஸ்னஸ் வேலை ஒரு அமௌண்ட் சரி சரிடா. ஒரு ஐடியா பண்ணலாம்டா. என்னன்னு சொல்ல பார்த்துக்கலாம். அந்த மசாலா பேக் அம்மா வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. ஓகே ஓகேடா. வந்து சாம்பார் தூள் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்களா? ஓகே ஓகே. அதுக்கு வந்து ஆன்லைனில் போட்டு விடலாம். நம்ம டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சார் எல்லாமே. அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதில் கொஞ்சம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸும் போடலாம். என்ன அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும், ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். அதெல்லாம் வாங்கணும். ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு போயிட்டுனாவே ஹெல்த் அண்ட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. அது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்கக்கா. அதுதான், அது வாங்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா காம்படிட்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா நம்ம நோண்டுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களாமா? இல்லை நான் இதை முடிச்சுட்டு தரவா? இந்த ஒரு சைடை முடிச்சுட்டு தரவா? மொத்தமாக வந்துடும். ஓகே, 3 பேர் இருக்கோம். 3 பேர் ஒரு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சரியா? அப்ளிகேஷன் வந்து லேட் பண்ணக்கூடாது. பார்க்குறீங்களா எவ்வளோ டைம்? ஸ்கூல் ஆப்போசிட்டில் அந்த ட்ரெஸ் கடை உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுக்கணுமா? எங்கடா? ஆமாங்க. யாரோட ட்ரெஸ் கடை? எனக்கு சொந்தக்காரங்களான்னு கேட்குறியா? ஆமாக்கா. எனக்கு யாரு சொந்தக்காரங்க? எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இல்லைங்களா? அக்கா பார்த்தா உங்களை மாதிரியே இருக்கு. அப்படியா? எங்க இருந்து கேஎம்சி ஸ்கூலு? இது கணக்கம்பாளையம் இருக்கா? ஆமாம். உங்களுக்கு தெரியாம எனக்கு யாரு ரிலேஷனு? இருக்கிறது ஒரு அண்ணன். நீங்க ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்களா? வீஸ் கார்னர் ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்க? ஆமா. அந்த கடை சரி, அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ யாரோட கடையில இருந்து போடுறீங்க? எந்த ட்ரெஸ்? அபீஸ் பியூட்டி கேர்னு அபீஸ் குவாலிட்டி பஜார்னு முன்னாடி போட்டு இருந்தேனே, அதை கேட்குறியா? நீ எதை கேட்குற? உங்களையே கூட பார்த்துட்டு கேட்குறாங்களோ என்னமோ. ஏதோ டைம்ல ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்களா? டாப் எல்லாம் போடுவீங்கல்ல ஒரு குரூப்ல? நான் எங்கடி போடுறேன்? நான் போடுறது இல்லை.
அடி பாவி, எனக்கு இதை விட்டா வேற பிசினஸே இல்லடி. இன்னும் ஒரு நிமிஷம், இவங்களை பார்த்துருக்கீங்கல்ல, ஃபேஸ் மறந்து போச்சா? இல்ல நானும் நினைச்சு நான் போறேன்னு நினைச்சு நான் தான் குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன் நினைச்சு ஏதோ இது பண்ணிட்டு இருக்கா போல. இதுக்கு அந்த குரூப் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு இதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. நான் எங்க துணி விற்க போறது? நல்லா க்ரீம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுதாடா. அட்டன் பண்ணுறாங்க காலையில கூப்பிட்டே இருக்கா.